வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நல்ல தருணத்திலே எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பினிலே பணிவான வணக்கத்தையும் வாய்ப்பு கிடைத்தமைக்காக செவிமடுத்தமைக்காக நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒரு செயல் தொடர்ந்து நிறைவேற வேண்டும், தொய்வின்றி நடைபெற வேண்டும் என்பதற்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம், அயராத ஊக்கம் நம்மை உந்து சக்தியாக தள்ளிக்கொண்டு செல்கிறது. அந்த எடுத்த செயலை 100 நாள், 200 நாள், 300 நாள், 1000 நாள், 2000 நாள், 5000 நாள் என்று தொடர்ச்சியாக அந்த செயல் செய்கின்ற பொழுது அது நமக்கு நீங்காத பெரும் புகழை, பெருமையை பெற்றுத் தருகிறது. அந்த வகையிலே பிறந்த மனிதர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டும் என்று நினைப்பது உலக இயற்கை. பெருமை என்பது அவரவர் தத்தம் தொழிலிலே பெறுகின்ற உயர்வு, சிறப்பு என்று சொல்லலாம். ஆக இது ஒரு பரந்துபட்ட தலைப்பு. தனியாக ஒரு ஒற்றையடி பாதை போல ஒரே பாதையில் சென்று வந்து விடை கூறுவதற்கு இயலாத தலைப்பு. இந்த தலைப்பிலே எது பெருமை என்று கேட்டிருக்கிறார்கள். கேள்வி சுருக்கமானது, பதில் நீண்ட நெடிய பதிலாக இருக்கும். பலர் பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களில் இதற்கு விடை பகர்ந்திருக்க முடியும். இந்த வகையிலே பெருமை என்கின்ற அதிகாரத்தையே படைத்திருக்கின்ற திருவள்ளுவர் பெருந்தகையை சற்றே சிந்தித்து பார்க்கின்றேன். தான் வாழ்ந்த காலத்திலே இது போன்ற ஒரு நூல் இல்லை, தான் தன்னுடைய உடல் மறைந்தாலும் இந்த நூல் மறையாமல் இருப்பதற்கான சாத்திய கூறுகளை எல்லாம் இந்த நூலிலே உருவாக்கி தந்து 1330 குறள் வெண்பாக்களினாலே தன்னுடைய கருத்துக்களை காலம் கடந்து நிலை பெறச் செய்திருக்கின்ற திருவள்ளுவர் பெருந்தகை பெருமை, அவருடைய நூல் பெருமைக்கு உரியதாக இருக்கிறது. பல கோடி மக்கள் படித்து பயன்பெற்று வாழ்க்கையிலே வழிநடத்தக்கூடிய நூலாக அது இருப்பதனால அதற்கு ஒரு பெருமை. இன்றைய காலகட்டத்திலே அந்த திருக்குறளுக்கு நிகராக வேறு ஒரு நூல் உருவாகி இருந்தால் அந்த நூலுக்கான பெருமை சற்று குறைந்து புதிய நூலுக்கான பெருமை வந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இசைத்துறை என்று எடுத்துக்கொண்டோமேயானால் பல்வேறு இசை மேதைகள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல்வேறு இசை அமைப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொருவர் பெருமை பெற்றவராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தனியாக ஒரு தொழில், ஒரு துறை என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த ஒரு துறையிலே காலம் காலமாக பெருமை பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு பெருமை என்று நாம் பார்க்கின்றோம். இது ஒரு பண்பு. பெருமை என்ற அந்த 3 எழுத்து சொல்லுக்கான பொருள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உலகம் போற்றும் உயர் நிலை என்று நாம் பார்க்கிறோம். அந்த உலகம் போற்றும் உயர்ந்த நிலையை ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு துறையிலே அடைய வேண்டும் என்று அயராது பாடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த பெருமையை, இந்த பெருமை என்கின்ற குணத்தை ஒரு ஈர்ப்பு சக்தி என்றே நாம் கூற வேண்டி இருக்கிறது. ஈர்ப்பு சக்தி அப்படியே காந்தம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்குமோ அதை போல நாம் எடுத்துக்கொண்ட தொழிலிலே, ஏன் என்று சொன்னால் வினையே ஆடவர்க்கு உயிரே, இந்த மரபிலே வாழ்ந்தவர்கள் செய்யும் செயலால் உலகிற்கு உன்னை அறிமுகப்படுத்திக் கொள் இந்த தாரக மந்திரத்தை பின்பற்றி வருபவர்கள் நம் மக்கள். ஆகவே எந்த தொழில் செய்தாலும், திரைப்படத்துறையிலே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்
குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்பு குழந்தை நட்சத்திர வேடத்திலே பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது கதாநாயகனாகவும் இல்லை, குழந்தை நட்சத்திரமாகவும் இல்லை, இடைப்பட்ட நடுத்தர அந்த வாலிப வயதில் இருக்கின்ற பொழுது தான் என்ன துறையில் சேர வேண்டும், என்ன துறையில் சேர்ந்து செயலாற்ற வேண்டும். என்னுடைய தாயினுடைய விருப்பம் மருத்துவராவது, தந்தையினுடைய விருப்பம் வழக்கறிஞராவது, தன்னுடைய விருப்பம் நடிகராவது, எதை தேர்ந்தெடுப்பது என்று அவருடைய தாயாரிடம் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தாயார் சொல்லியிருக்கிறார்கள், கமல், நீ பாத்ரூம் கழுவுற வேலை செய்தாலும் பரவாயில்ல, டாய்லெட் கழுவுற வேலை செய்தாலும் பரவாயில்ல, என் மகனை போல திறமைசாலி யாரும் இல்லைன்ற அளவுக்கு பெருமை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தாய் எப்படி தன் மகனை வழி நடத்தி இருக்கிறார் என்பதற்கான சான்றாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல்வேறு சாதனைகளை அவர் புரிந்து இதுவரை யாரும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் முறியடித்து பெருமை பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே எது பெருமை என்ற பொழுது அது ஒரு ஈர்ப்பு சக்தி. இந்த மனிதனுடைய வாழ்க்கை 3 பருவங்களாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று குழந்தை பருவம், அறியாமையால் தோன்றிய பருவம். இந்த குழந்தை பருவத்திலே நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அது ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதற்கு அடுத்த நிலையில 2ஆம் பருவம் என்று எடுத்துக் கொள்ளும் பொழுது வாலிப பருவம், எல்லாவற்றையும் தனக்கே என்று உரித்தாக்கி கொள்ள நினைக்கின்ற பருவம். இறுதியாக அந்திம காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மீண்டும் குழந்தை தன்மை எதுவும் தெரியாது, எல்லாம் இறைச்செயல், எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாம் இறைவன் கொடுத்தது என்ற மீண்டும் அந்த குழந்தை நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அந்த ஈர்ப்பு சக்தியான பெருமை என்பது ஒரு நேரான ஆற்றலாகவும், சிறுமை என்பது ஒரு எதிர்மறையான ஆற்றலாகவும் நம்மிடத்திலே காட்டப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் பிறந்தகில் பெருமை என்ற அதிகாரத்திலே 10 குறட்பாக்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். செயல் மூலமாக பெருமை நமக்கு விளைகிறது என்பதை காட்டவே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் என்று கூறிவிட்டார். நீ எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், உன்னுடைய கருமமே பெருமையையோ அல்லது சிறுமையையோ கொண்டு வந்து தந்து விடுகிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அதிகாரம் முழுக்கவும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் என்று காட்டியிருக்கின்றார். இதிலே ஒரு பள்ளி ஆசிரியர் பல ஆண்டு காலம் தன் மாணவர்களுக்கு பாடங்களை போதித்து வந்தவர். மாணவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஆசிரியருடைய இல்லத்திற்கு சென்று அவரை பார்த்து விட்டு வரலாம் என்று இருந்தது. ஒரு ஓய்வு பெற்று விட்டார். தற்பொழுது தான் வளர்த்த மாணவர்கள் பல்வேறு பணிகளிலே இருப்பதை அறிகின்றார். அந்த ஆசிரியருடைய முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆசிரியரை அவர்கள் இல்லத்திலே சென்று பார்க்கலாம் என்று நிற்கிறார்கள். அதற்கான நாட்களை குறித்து அவரிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டு அவருக்கு சென்று வீட்டில் சென்று பார்த்தார். இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது, இந்த கதை அனைவருக்கும் தெரிந்தது. அதிலே அந்த மாணவர்கள் அனைவரும் தன்னுடைய இல்லத்துக்கு வந்தவுடனே அவர்களை உபசரிக்கும் விதமாக ஆசிரியர் அனைவருக்கும் தேநீர் தயார் செய்து கொடுத்தார். இந்த தேநீரை எல்லா மாணவர்களுக்கும் 30 பேருக்கும் கொடுக்கிறதுக்கான அந்த குவளை என்பது குறைந்த நிலையில இருந்தது. ஆகவே அந்த வெவ்வேறு விதமான குவளைகளிலே அந்த தேநீரை ஊற்றி அந்த வரவேற்பறைக்கு எடுத்துட்டு வந்த வெவ்வேறு விதமான குவளைகள் சிறியதும் பெரியதுமாக இருந்தது. சில பரிசாக வழங்கியது, சிலது வெள்ளி கோப்பையாக இருந்தது, பித்தளை கோப்பையாக, எவர் சிலர் சில பேர் நிலை வெள்ளி குவளையாக எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து மேசையில கொண்டு வைத்து விட்டார். மாணவர்கள் திகைத்து விட்டார்கள். ஆசிரியர் உண்மையை சொன்னார், என்னிடத்துல வேறு குவளைகள் இல்லை, ஆகவே எல்லா குவளைகளிலிருந்து இதை ஊற்றி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு எது வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே விரைந்து வந்தவர்கள் அந்த
வெள்ளி குவளையையும் அழகான அலங்கார குவளைகளையும் பல்வேறு விதமான அழகு செய்யப்பட்ட மெருகூட்டப்பட்ட அந்த குவளைகளை சட்டென்று எடுத்துக்கொண்டார்கள். மீதம் இருப்பவர்களுக்கு மண் குவளைகள் மட்டுமே கிடைத்தன. அவரவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்போது ஆசிரியர் சொன்னார், எல்லா குவளைகளிலும் இருக்கின்ற தேநீர் ஒன்றுதான். ஆனால் அந்த பாத்திரங்களை வைத்தல்லவா அது மதிப்பீடு செய்யப்படுகிறது. நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை போலத்தான் வள்ளுவ பெருந்தகை பிறப்பு ஒக்கும் செய்தொழிலால் வேற்றுமைப்படுகிறார்கள், செய்தொழிலால் பெருமை பெறுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த விதத்திலே வெளி தோற்றத்தை பார்த்து நாம் என்ன செய்கிறோம், இந்த இல்லை எதுவும் இல்லை, வெளி தோற்றத்தை பார்த்து இது உயர்ந்தது, இது சிறந்தது, இது தகுதியானது, இது தராதரமற்றது என்றெல்லாம் கருதி கொள்ளுகிறோம். இப்போலவே மனிதன் அவன் செய்கின்ற தொழிலிலே அவனுடைய சாதனைகள் அவனுக்கு பெருமையாக வந்து சேர்கின்றன. அந்த விதத்திலே பெருமை அவன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு முறையும் அவன் செய்கின்ற செயலிலே கூடுதல் கவனத்தோடு கூடுதல் விழிப்புணர்வோடு செயலாற்றி வருகின்ற சிறப்பு என்று பார்க்கிறோம். வள்ளுவர் பெருமையை விரும்பியிருக்கிறார் என்று சொன்னால் குடிமையியல் என்ற அதிகாரத்திலே கொண்டு வந்து பெருமையை வைத்திருக்கிறார். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் மக்கள் அனைவரும் பொது அனைவருக்கும் அந்த பெருமை சேர வேண்டும், அனைவரும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்துல் கலாம் அவர்கள் சொல்வதை போல நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சரித்திரத்தை, ஒரு சகாப்தத்தை, ஒரு சாதனையை ஏற்படுத்தி பெருமையோடு நாம் வாழ வேண்டும். அந்த பெருமை பெற்று வாழ்வது எல்லா உயிர்களுக்கும், ஒரு விவசாயியாக இருந்தாலும் கூட இவனை போல திறமைசாலி, இவனை போல சிறந்தவன், இவனை போல சிறந்த உழைப்பாளி விவசாயி யாரும் இல்லை என்று சொல்வதற்கு இணங்க அவன் பெயர் பெற்று விளங்க வேண்டும். இரவு பகல் பாராமல் துக்கத்தை தூர வைத்து அவன் செயலாற்றுகின்றான், பெருமை கிடைக்கிறது. அந்த விதத்திலேதான் பெருமை என்பது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு செயல்களிலும் பெருமை பெற்று வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அவர்கள் தொழில் அவர்களுக்கு பெருமையை தேடித்தர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விதத்திலே சாதனையாளர்கள் எவ்விதமெல்லாம் பெருமையை தேடிக்கொண்டார்கள், பெருமையை தனதாக்கி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எது அப்படின்னு சொன்னா பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னொருவரை மகிழ்ச்சி படுத்தி அந்த வாழற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்குது. தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பினால, தனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பினாலே தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பெருமையான வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை பெருமை நிறைந்ததாக இருந்தால் அவருடைய இறுதி காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். பிறந்தது போது நாம் எதுவும் கொண்டு வந்ததில்லை. இடைப்பட்ட நிலையிலே நமக்கு ஒரு தொழில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த தொழிலிலே நாம் எந்த அளவுக்கு செயலை ஈடுபாடோடு செய்தோம் என்பதை பொறுத்து நம்முடைய பெருமையானது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பெருமைதான் இறுதி கால வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக 3 பருவங்களிலே குழந்தை பருவத்திலே நாம் பெருமையை செய்ய முடியாது, ஒரு சிலருக்கே அது வாய்க்கும். இளமை பருவம் முழுவதுமே நம்முடைய வயிற்றுப்பாட்டை நிரப்புவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை தீர்ப்பதற்கும் நம்முடைய
நேரம் சக்தி விரயமாகிறது. இதை கடந்துதான் நாம் செய்கின்ற செயலிலே ஏதேனும் ஒரு சிறப்பை செய்து விடுகிறோம். அது இறுதி காலத்துக்கு நமக்கு மிகவும் பாதுகாப்பானதாக, மகிழ்ச்சி தருவதாக அது அமைந்து விடுகிறது. நான் திருக்குறளை இருக்கக்கூடிய 10 கருத்துக்களை அம்மா இடையூறா இருக்கீங்களா? ஆமாங்கம்மா, ஆமா. டூர் வந்திருந்தேன், அதனால இங்க ரிட்டர்ன் வரும் இன்னும் கொஞ்சம் திருத்தணி முருகர் கோயிலுக்கு வந்திருந்தேங்கம்மா. அது நேரம் ஆயிடுச்சு, வெளியே வந்து. ஆகவே இந்த 3 பருவங்களிலே முதல் பருவத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது. 2ஆம் பருவத்திலே நமக்காக உழைத்து வயிற்றுப்பாட்டை போக்கி நமக்கு கிடைத்த தொழிலே ஈடுபாட்டோடு செயலாற்றும் பொழுது அந்திம காலம் என்று சொல்லக்கூடிய இறுதி காலத்திலே பெருமை நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே எது பெருமை? பெருமை என்பது ஒரு உயர் பண்பு. இது தனிப்பட்ட மனிதனுக்கான சொத்து அன்று. இது ஒரு துறையில் ஒருவருக்கு மட்டுமே பெருமை என்பதும் கிடையாது. காலந்தோறும் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை செய்வதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலையிலே பெருமை என்று வந்து கொண்டே இருக்கிறது. சாதனையாளர்கள் அந்த பெருமையால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி என்று பார்த்தோமேயானால், ஒரு உயரம் தாண்டும் வீரனிடத்திலே எப்படி நீங்கள் ஜெயித்து சாதனை பெறுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் அந்த உயரம் தாண்டுகின்ற குச்சியை எடுத்துக்கொண்டு ஓடி வரும் பொழுதே மனதளவிலே நான் எகிரி குதித்து விட்டதை போலவும், அந்த உயரத்தை அடைந்து விட்டதை போலவும், பலர் எனக்கு மாலையிட்டு மரியாதை செய்து என்னை பெருமைப்படுத்துவது போலவும் நான் நினைத்து பார்த்து மகிழ்கிறேன். அதற்கு அடுத்த நிலையிலே என் உடலால் அந்த சாதனையை செய்கிறேன் என்று சொல்கிறேன். அதை போலத்தான் மனம் நம்மை அந்த பெருமைக்கான செயல்பாட்டிலே உந்தி தள்ளுகிறது. உடல் அந்த செயலை செய்து மகிழ்கிறது. இதற்கு உதாரணங்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான உதாரணங்களை, நடைமுறை வாழ்வியல் உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவோ உதாரணங்களை, சின்ன உதாரணங்களை சுட்டி காட்ட முடியும். ஒருத்தருடைய வாழ்க்கை போல ஒருத்தருடைய வாழ்க்கை இல்லை. இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, திருக்குறளிலே 7வது திருக்குறள், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இறைவனுக்கு ஓமையா ஒப்பு ஓமையா எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா தனக்கு ஒப்புமை இல்லாத அந்த இறைவன் நமக்கும் சில வேற்றுமைகளை படைத்திருக்கிறார். ஒற்றுமையா ஒருமையா தோற்றத்துல இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைமுடி வேறு, கை ரேகை வேறு, அந்த கண் விழி இருக்கக்கூடிய அந்த விழி வேறு, கருவிழி வேறு என்று அதுல சிறு வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு கைரேகை மாதிரி இருக்காது சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, தனக்கு ஓமை இல்லாதான் இறைவன். அவனுடைய படைப்பான மனிதர்களும் அப்படித்தான். ஒரு சிலதுல ஓமை இல்லாம இருப்பாங்க, ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க. மனிதன் படைக்கிறான், ஹமாம் சோப்பு அப்படிங்கிற ஒரு குளியல் சோப்பு படைக்கிறான். அவன் உருவாக்கணும் மனிதன் உருவாக்கணும். ஒரு பெட்டி நிறைய 12 டஜன் சோப்பு இருக்கு, 144 சோப்பு இருக்கு. ஒரு பெட்டி நிறைய வாங்கி இருக்கக்கூடிய மேல் உரைகளை கவர் அந்த கிழிச்சு போட்டுரும். எல்லா சோப்பையும் பார்த்தா ஒரே நிறம், ஒரே எடை, ஒரே மனம், தோற்றம் எல்லாம் ஒண்ணு மாதிரி இருக்கு. மனுஷன் எல்லாத்தையும் ஒண்ணு மாதிரி படைக்க முடியுது? ஓமை இல்லாம வேறு விதமா இறைவனால படைக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இறைவன் நீ சின்ன வேறுபாடுகள் இருந்தாதான் தம்பி உனக்கான பெருமை நீ தேடி போக முடியும் அப்படின்னு சொல்றேன். ஒரே பரம்பரையில தாத்தா மகன் பேரன் ஒரே தொழில் செய்து வருகிறார்கள், துணிக்கடை நடத்திக்கிட்டு வராங்க. தாத்தா இருந்த காலகட்டத்துல ஒரு பேரும் புகழுமா இருந்திருப்பாரு. அப்பா இருந்த காலகட்டத்துல அந்த துணிக்கடை சற்றே நலிவு அடைந்திருக்கும். பேரம் பொறுப்பேற்கின்ற போது அந்த துணிக்கடையை வேறு விதமா மாற்றி
அந்த தாத்தாவுடைய அந்த பழைய பேரை கொண்டு வந்து காட்டியிருக்கும். அப்படித்தான் ஒருத்தர் ஒரு துறையில அதே துறையில இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி சாதனைகளை புரிந்து பெருமை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஆக பெருமை என்பது எல்லா மனிதனுக்கும் வேண்டிய ஒரு உந்து சக்தி. இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. செயல், இந்த செயல்தான் செய்து பெருமை பெற வேண்டும் என்பது இல்லை. எந்த செயல் ஒன்றாலும் செய்யலாம். அப்ப பெருமை என்பது அவர்கள் செய்கின்ற செயல்நிலையிலே இருக்கக்கூடிய உயர் நிலை என்று பார்க்கும். அணுவை, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் அணு என்று இருக்கிறது. அந்த அணுவை நான் கண்டறிந்து விட்டேன் என்று டால்டன் என்பவர் கூறினார். அவர் கூறுகின்ற பொழுது அணுவை பிளக்க முடியாது என்று அறுதிட்டு உறுதியாக சொன்னார். அப்பொழுது அவருக்கு அது பெருமையாக இருந்தது. ஆனால் அவருக்கு அடுத்த நிலையிலே வந்த அறிஞர்கள், ஆய்வில் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அணுவை பிளக்க முடியும், அணுவிலே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கின்றன. இந்த 3 பொருள்களை நாம் வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு எண்ணிக்கையின் அடிப்படையிலே மாற்று சக்தி கொடுத்தால் ஆக்கப்பூர்வமாகவும் அழிவுபூர்வமாகவும் மாற்ற முடியும் என்று எடுத்து சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் அது பெருமையாக கருதப்படுகிறது. அணு ஆற்றல் என்பது பெருமையாக கருதப்படுகிறது. அப்படி இதற்கு அடுத்த நிலையிலே வரும் காலங்களில் அந்த அணுவை கொண்டு வேறு வேறு செயல்பாடுகளை நம்மால செய்ய முடியும் அப்படின்னு வேற யாராவது வந்து சொல்லத்தான் போறாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மட்டும் இல்ல, இன்னொரு 5 பொருள்கள் கூட, துகள்கள் கூட இருக்கின்றன. அவற்றை கொண்டு நம்மால் நினைத்து பார்த்திராத செயல்பாடுகளையும் செய்ய முடியும் என்று வேறு யாராலும் சொல்லத்தான் போகிறார்கள். அவர்கள் அந்த பெருமையை அடையத்தான் போகிறார்கள். ஆக ஒரே துறையிலே அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த பெருமைகள் வந்து சேருகின்றன. அப்ப பெருமை அப்படிங்கிறது எந்த விதமான அளவு, எல்லை, காலம் என்பது இல்லை. காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த செயலிலே அவனுடைய ஆயுட்காலத்திலே என்ன பெருமையான செயலை அவன் செய்து விட்டார் என்பதை அவன் வாழ்நாள் முடிந்த போது நாம் அளந்து பார்க்கவே அவனுடைய பெருமையின் உயரத்தை தெரிந்து கொள்ளும். ஆக இந்த பெருமை எல்லா மனிதர்களுக்கும் உரியதாக இருக்கிறது, மனிதர்களுக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது, அவர்களை உருவாக்குகின்ற உந்து சக்தியாக இருக்கிறது. தொழில்கள் வேறாக இருந்தாலும் சாதனைகளை செய்து பெருமை பெற வேண்டும் என்ற நோக்கம் அனைவரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய உள்ள கிடக்கையாக இருக்கிறது தான். பெருமை என்கின்ற அதிகாரத்திலே அது மனிதனுக்கு எவ்வளவு வேண்டியது, அது எவ்வளவு அவசியமானது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி, செயலின் மூலமாக பெருமையும் சிறுமையும் வரும் என்பதையும் எடுத்து சொல்லி, பெருமை பெறுவது அரிதான செயல், சிறுமை பெறுவது அற்பத்தனமான செயல், சிறுமை உடனடியே நமக்கு கிடைத்துவிடும், அது முறையன்று, அது சிறப்பன்று. பெருமை பலகாலம் உழைத்தால் மட்டுமே நம்மால் ஈட்டிக் கொள்ள முடியும், அதுவே சிறப்பு என்றெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தார். ஆகவே நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பொருள் உடையதாக, பிறருக்கு பயன் உடையதாக இருக்க வேண்டும். இந்த நமக்கென்று விதிக்கப்பட்ட பல்வேறு தொழில்களிலே இந்த தொழிலை செய்து வருகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு பிறருடைய வாழ்க்கைக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து நாம் மகிழ்ந்து பிறரை மகிழ வைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் வருகின்ற பெருமைதான் சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்பதை எடுத்து சொல்லி, இது ஒரு குணாதிசயம், இது ஒரு ஈர்ப்பு சக்தி என்பதை எடுத்து காட்டி, இந்த நல்லதொரு வாய்ப்பினிலே இந்த அரங்கத்திலே அரிய பெரிய சான்றோர்கள் கூடிய சபையிலே அவர்களுக்கு தெரியாத கருத்தை நான் ஒன்றும் சொல்லவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே என்னையும் பேச வைத்து வாய்ப்பு கொடுத்து இந்த ஒரு பெரிய தலைப்பு இதுல ஒரு கடல் அளவு இருக்கக்கூடிய இந்த தலைப்புல கரையில போய் கால் நினைச்ச மாதிரி ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் வைக்க இருந்தது. இதுவும் ஒரு தொடர் சொற்பொழிவாக ஒரு நிலையிலே பிரித்து பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி,
எல்லா மனிதர்களும் பெருமை பெற்றவர்கள் தான். எல்லா மனிதர்களும் பெருமை பெற்றவர்கள் தான். எல்லா மனிதர்களும் பெருமை பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி என்னை பெருமைப்படுத்திய இந்த சான்றோர் பெருமக்களை பெருமையோடு நன்றி நவிழ்ந்து விடைபெறுகிறேன். கடந்த வாரத்திலே நம்முடைய ராசபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் நீங்க பேச முடியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அடிக்கடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். என் பேச்சையும் கேட்கறதுக்கு சான்றோர்கள் இருக்கிறாங்களேன்னு ஒரு பெருமை. அந்த தருணத்திலே அவர்கள் பேசுகின்ற அந்த தருணத்திலே நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பயணத்துக்காக ராசபாளையத்துல இறங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து பிடிக்க போறேன். அப்போ அம்மா பேசியிருந்தேன். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம், அந்த ராசபாளையம் பேருந்து நிலையத்தை பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாக பின்னாடியே அந்த மலை மேக சாரலோடு இருக்கிற அந்த காட்சி பார்த்து அடேங்கப்பா, இந்த ஊர்ல வாழற மக்கள் எவ்வளவு பெருமை பெற்றவர்கள் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்துட்டு வீடு திரும்பவும் இன்னைக்கு திருத்தணி முருகன் பள்ளிக்கூட திறந்துருமே, அதுக்குள்ள திருத்தணி முருகனை பார்க்கலான்னு வீட்டுல எல்லாம் சொன்னாங்களேன்னு கிளம்பி வந்த நேரத்துல புத்தகங்கள் ஒரே ஒரு திருக்குறள் புத்தகம் மட்டும் கையில வச்சுக்கிட்டு அம்மா அவர்கள் நேற்று நினைவுபடுத்தினாங்க, ஐயா உங்களுக்கு இந்த பெருமை குறித்து பேசணும், சரி பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு இது தலைப்பு ரொம்ப ரொம்ப பெரிய தலைப்பா தோணும். எது பெருமைன்ற கேள்விக்கு ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கோணத்துல பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளுவருடைய கொள்கைகளை கொண்டு வந்து கொடுத்தோமே ஆனால் அது எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கும் என்ற ஒரு நிலையிலே பெருமை என்பது என்னன்னு ஒரு கல்கண்டு மலைய ஒரு சிறு எறும்பு கடிக்கிற மாதிரி பெருமைனா அது ஒரு ஈர்ப்பு சக்தி, அது ஒரு உந்து சக்தி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு உயர்நிலை. மனிதனுடைய 3 பருவங்களிலே 2வது பருவத்திலே அவன் பெருமை பெறுவதற்கான செயல்பாட்டுகளை அடித்தளத்தை அவன் போட வேண்டும். 3வது பருவமாக இறுதி பருவத்திலே அவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பெருமை தேவைப்படுகிறது என்ற செய்தி நினைக்க தோன்றியது. அடுத்த நிலையிலே அவன் மட்டும் பெருமை பெறுவது, அவன் மட்டும் சாதனை பெறுவது எந்த வகையில சிறப்பாக இருக்கும்? அல்ல அல்ல. அவன் எந்த தொழில் செய்தாலும் இன்னொருவரை, மற்றொரு மனிதனை மகிழ்ச்சி பெறச் செய்தது வாழ்வதுதான் அவன் செய்கின்ற செயலுக்கு பெருமையாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையும் இந்த மன்றத்திலே பதிவு செய்து, இது அல்லவா பெருமை என்று சொல்வதைப் போல இந்த மன்றம் தொடர்ந்து சீர்பற்றி சிறந்து நடக்க வேண்டும். எனக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பெருமை பெற்றவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிறப்பு எனக்கு பேச கற்றுக் கொடுக்கிறார்கள். எனக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பெருமை பெற்றவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிறப்பு எனக்கு பேச கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய பெருமை நிலைபெற வேண்டும் என்று எடுத்துச் சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கய்யா, வணக்கம்.